அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் நேற்று என்ன பண்றாரு? ஈரான்ல ஒரு அதிபர் இறந்துட்டார், உச்சபட்ச அதிபர். அந்த அதிபர் யாருன்னு கேட்டாக்கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முஸ்லிம்களை கொன்றவர். அது மட்டுமல்லாமல் ஹிஜாப் போடலாம், ஒரு ஹிஜாப் போடுவாங்க இல்லையா, ஹிஜாப் சரியாக போடவில்லை என்பதற்காக ஒரு பெண்ணை நடு ரோட்டில் தூக்கிலிட்ட ஒரு கயவனவன். அவருக்கு சாதகமாக இன்னைக்கு நீ நடு ரோட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும்னு சொல்றியே. 2 வயது குழந்தையை கற்பழித்து கொண்டிருக்கிறான் ஒரு திமுகவுடைய நிர்வாகி. அவனை கண்டித்து ஒரு போராட்டம் செய்தாயா திருமாவளவா? ஒரு போராட்டம் பண்ணியா? எங்க இருக்கக்கூடிய ஈரானுக்காக போராட்டம் நடத்தக்கூடிய திருமாவளவன் ஏன் அந்த 2 வயது குழந்தைக்காக போராட்டம் நடத்தவில்லை? அதை விட முக்கியமாக நேத்திக்கு விமான பணி பெண்ணை திருவள்ளூரில் சேர்ந்த ஒரு கவுன்சிலர் பிரபாகர் என்ற கவுன்சிலர் விமானத்தில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார். அவரை கண்டித்து ஒரு போராட்டம் பண்ணியா? இதுவரைக்கும் திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஒரு திமுக செய்த தவறை சுட்டிக்காட்டி போராட்டம் செய்தாரா என்றால் கிடையாது. அவர் போராட்டம் செய்தால் கொடுக்கிற 2 சீட்டை கொடுக்க மாட்டாங்க என்ற காரணத்திற்காக அந்த பிளாஸ்டிக் சேரை ஒதுக்க மாட்டாங்க, தரையில உட்கார்க்க வைக்கப்படுவார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் திமுகவை எதிர்ப்பது கிடையாது. அவர் மட்டுமா என்று கேட்டால் காங்கிரசும் எதிர்ப்பது கிடையாது. இவர்கள் எந்த அக்கிரமம் செய்தாலும், திமுக எந்த மோசமான செயலை செய்தாலும் இவர்கள் யாருமே அவர்களை கண்டுகொள்வது கிடையாது. ஆனா எங்கோ இருக்கக்கூடிய ஈரானுக்காக, எங்கோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்காக போராடுகள் என்று சொன்னால் இதை விட வெட்டி தலை குனிய வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறது? கேட்டா சொல்லுவார் திருமாவளவன், நான் தமிழன ஆதரவாளன், நான் பிரபாகரன் ஆதரவாளன், விடுதலை புலிகள் என்ற பெயரை என் பெயருக்கு வைத்து நான் விடுதலை சிறுத்தைகள் என்று வைத்தேன் சொல்றார். இதே அதிபர், கொல்லப்பட்ட இதே அதிபர், அவர் என்ன செய்தார் தெரியுமா விடுதலை புலிகளுக்கு? 1983 2009 காலகட்டத்தில் விடுதலை புலிகள் கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணமே இந்த ஈரான்ல கொல்லப்பட்ட அந்த அதிபர் தான். அந்த அதிபர் தான் இலங்கைக்கு ஒட்டுமொத்தமாக ராணுவ தளவாடங்களை கொடுத்தது, அவர்களுக்கு போர் விமானங்களை கொடுத்தது எல்லாமே. இப்போது இறந்த நீ சப்போர்ட் பண்ற, இன்னைக்கு ஆதரவா பேசுற அந்த கயவன் தான் இலங்கையில என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு அந்த இனியத்துள்ளா என்ற காமெடி தான் காரணம். ஆனா வெக்கமே இல்லாம மானம் கட்டவனே, அவனுக்கு ஆதரவாக இன்னைக்கு ரோட்ல நீ பிரச்சாரம் பண்ற, அவனுக்கு ஆதரவாக நீ பதாகையை தூக்கி கொண்டு திடீரென்று சொன்னா தமிழன் என்று சொல்வதற்கு வெக்கி தலையுடைய வேண்டாமா? நீ 1.25 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சான். அவனுக்கு உதவியாக இருந்த அந்த ஈரானிய அதிபருக்கு நீ ஆதரவா செயல்படுற சொன்னா நீ தமிழன் என்று சொல்வதற்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமே இல்லாம முள்ளிவாய்க்கால போய் அஞ்சலி செலுத்துறிய மானம் கட்டவனே. கொன்னது அவன்டா, கொன்னவனுக்கு பின்னாடி போற, கொன்னவனுக்கு இப்ப அஞ்சலி செலுத்துற. முரண்பாடா இல்லையா இது? இப்படிப்பட்டவர்களுக்கு உங்கள் ஆதரவு என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடியவன் நம்மளுடைய தொப்புகளை உடையவர்கள், அவங்களாம் நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள். அவர்களை ஒருவன் கொள்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஆதரவா நீ பேசுறன்னு சொன்னா நீ தமிழ்நாட்டில் இருப்பதற்கு தகுதியானவனா என்பதை நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும். அவர் மட்டுமா போராடுறாரு? இன்னைக்கு பகல்காம் தாக்குதல் நம்மளுடைய மண்டல தலைவர் சொன்னார், 26 பேர் கொல்ல